சூற்றிய முடிவு துணை செய்தல் அத்துணிவு தாட்சியுள்ள தாங்கள் தீது அப்படின்றார் வள்ளுவர். சூற்றி முடிவு துணிவைதல் அத்துணிவு தாட்சியுள் தாங்கள் தீதுன்ற நான் சொல்லல, ஐயன் வள்ளுவர் எழுதுனது. அது ஒரு செயலில் ஈடுபாடு முடிவெடுப்பதற்கு முன்னால், ஒரு செயலில் ஈடுபட்டு முடிவெடுக்க முன்னால் அச்செயல் விளையும் சாதக பாதங்களை பற்றி ஆராய்ந்து முடிவெடுத்திருக்க வேண்டும். அப்படி முடிவெடுத்த பிறகு காலம் தாழ்த்துவது எப்ப முடியாது, 3 மாசம் சென்று தான் முடியும், 6 மாசம் சென்று தான் முடியும், 2 வருஷம் சென்னாதான் முடியும் அப்படி காலம் தாக்குறோம் பார். அது எங்க வந்து முடியும் என்றால் தீதில் முடியும் என்று வள்ளுவர் சொல்றார். நான் இதெல்லாம் சொல்லல, இந்த ஆட்சிக்காரர் அட்வைஸ் பண்றாரு, ரொம்ப காலதாபம் தான் பண்ணாதீங்க, அப்படி பண்ணீங்கன்னா அது தீதாக அமையும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். எனவே அந்த வள்ளுவர் தான் இந்த ஆட்சிக்கு பொருத்தம் என்று சொல்லி, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, 6லும் சாவு 100லும் சாவு, தாயகம் காப்பதுதான் இந்த கழக உறுப்பினருடைய கடமை என்று சொல்லி என் உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி. தன்னுடைய பேச்சை சிரிச்சுக்கிட்டே, பொதுவா ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இந்த வாழைப்பழத்துல ஊசி ஏத்தி அந்த வாழைப்பழத்தையே மக்கள் கொடுப்பாங்களா, அதுதான் அவருடைய பேச்சோடைய கடைசி சுருக்கம். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை பத்தி சொன்னாரு. கடந்த 5 வருஷத்துடைய அனைத்து பத்திரிகை செய்திகளை எடுத்து போட்டா இந்த துறை ஊழல் மட்டும்தான் செஞ்சிருக்குன்னு சொல்ல முடியும் எங்களாலையும். சோ மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் வரும்போதே என்கிட்ட சொன்னீங்க, இன்னைக்கு எதையும் யாரையும் குறைகள் சொல்லாமல் நம்மளுடைய திட்டங்களை பத்தி பேசுங்கன்னு சொன்னீங்க. பத்திரிகை செய்திகள் தவறானது, அதுக்கான விளக்கத்தை நான் பதில் கொடுக்கிறேன். டெண்டரே இன்னும் முடியல. எங்களுடைய முதலமைச்சர் சொன்னது உண்மை. அதுல ஒன்னு சொன்னால் ஸ்கெடியூல் ரேட் ஏன் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலன்னு, அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. எங்களுடைய முதலமைச்சருடைய உரைக்கும் ஸ்கெடியூல் ரேட் அனௌன்ஸ் பண்ணாததுக்கு ஒரு காரணம் இருக்கு. இன்னைக்கு ஸ்கெடியூல் ரேட் அனௌன்ஸ் பண்ணோம்னா பொதுவா சிவில் ரேட்டுடைய விலைக்கு ஏற்ற மாதிரி பண்ணணுங்கிறது எங்களுக்கு தெரியும். பொதுவா 3%, 5%, 7% பொதுவா விலை ஏற்றுவார்கள். ஆனால் நாங்கள் போன வருஷம் என்ன இருக்கோ ஸ்கெடியூல் ரேட் அதே எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் கொடுத்திருக்கோம். ஏன் அப்படின்னா, இன்றைக்கு கூடிய சீக்கிரத்தில் வெள்ளை அறிக்கை வெளியிட போறோம். நெடுஞ்சாலை துறையிலையும் பொதுப்பணித்துறையிலையும் கடந்த 5 வருடங்களாக நடந்த அனைத்து டெண்டர்களையும் என்ன நடந்தது என்று இன்றைக்கு அவையில நாங்க சொல்ல விரும்பல. அதுல இந்த லாஸ்ட் 60 நாள்ல 20 ப்ராஜெக்ட் மேல ரீடெண்டர் விட்டோம். அதோடைய பாசிட்டிவ் ரியாக்ஷன் என்ன, முதலமைச்சர் சொன்ன மாதிரி ஹை வேல்யூ போட்டாங்க அப்படின்னு சொன்னது உண்மை. சுமார் 20% 36% வேல்யூ கம்மியா இன்னைக்கு டெண்டர் வந்து கொண்டிருக்கு. அதை இந்த மாமன்றத்தை தாக்கல் செய்ய நாங்க ரெடியா இருக்கிறோம். ஆல்ரெடி போன கவர்மெண்ட்ல போட்ட டெண்டர்ஸ் திருப்பியும் புதுசா டெண்டர் விடும் பொழுது சுமார் 20% 36% வரைக்கும் டெண்டரோட வேல்யூ இன்னைக்கு கம்மியாக கிடைத்து அந்த பணம் எல்லாம் நம்மளுடைய ட்ரெஷரிக்கு வந்து கொண்டிருக்கிறதுங்கிறதான் உண்மை. இதை என்னுடைய பதில் குறிப்பில் சொல்றேன்.